பெரும்பாலும் இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாயை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு என்ன காரணம்? அன்பை செலுத்தணும், பட் இது ஒரு உயிரினம், அதனால கேட்கிறேன். நாயை வெறுக்கிறாங்க, நாயை வந்தாலே துரத்துறாங்க அப்படின்னு முஸ்லிம்ஸ்கள் பக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா? வெறுக்கிறது ஒதுக்குறதுலாம் இல்லை, நாங்கள் விலகி போகிறது. அந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாய் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி போங்க, ஏன்னா அந்த நாயோடைய எச்சில் நம்ம மேலே படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டாகுடைய சலைவால என்ன இருக்கு அப்படின்னா more than 600க்கு மேலே பாக்டீரியாஸ் இருக்கு. ஹியூமன்லேயே இருக்கு, ஹியூமன்லேயும் நம்மளோட மவுத்துடைய இதில் பாக்டீரியாஸ் இருக்குது, மவுத்தில் இருக்குது. பட் நம்மளோட சலைவால அதில் ஆன்டிசெப்டிக் இருக்குது. ஹியூமனோட சலைவால ஆன்டிசெப்டிக் இருக்குது. நாய்க்கு வேர்க்காது, அது உங்களுக்கு தெரியுமா? நாய்க்கு வேர்க்காது. அதோடைய ஸ்வெட் எல்லாமே எலிமினேட் பண்ணுறது எல்லாமே எதுலன்னா தன்னுடைய அந்த சலைவால தான். ஸோ அந்த சலைவால அந்த ஆன்டிசெப்டிக் நேச்சர் கிடையாது, அது எலிமினேஷன் ஃபேக்டர் அப்படின்றதுனால அதில் மோர் பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. சினிமா நடிகைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கட்டி அணைச்சி முகம் ஃபுல்லாக நக்கும். அதுதான் அவங்க சாப்பாடோட பிச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இது டேஞ்சர் அப்படின்றத இன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அதோடைய சலைவால இவ்வளோ டேஞ்சர் இருக்கு. ஸோ அதை நீங்கள் பெட்டா விலங்க கான்டாக்ட்ல இருக்காதீங்க, சலைவாவோட கான்டாக்ட்ல இருக்காதீங்க அப்படின்றத ஒரு நியூஸா வெளிவிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப காமனா டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது, ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். அப்புறம் நியூமோனியா. ஸோ இது ரொம்ப காமனாக பேசிக்காக டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது. அண்ட் இந்த அதிகமாக மைக்ரோபுக்கு எக்ஸ்போஜர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு நமக்கு இம்யூனிட்டி லெவல் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்கும். ஸோ எப்போ நம்ம அதிகமாக ஒரு பாக்டீரியாவுக்கு மைக்ரோபுக்கு எக்ஸ்போஜர் ஆகிறோமோ அப்போ டிசீஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால டாக் எச்சி வச்ச பாத்திரத்தில் அந்த எச்சி வச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அந்த பாத்திரத்தை கழுவாமல் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டாக் உங்கள் மேலே எச்சி வச்சிருச்சு அப்படின்னா கழுவுங்க. அதனால டாகை வளர்க்க வேண்டாம். டாக் வளர்க்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. உங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவை, தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு தேவை, நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னா டாக் வளர்க்கலாம் தான் இஸ்லாம் சொல்லுது. ஸோ உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்போ இல்லை ஒரு பெரிய வீடு இருக்குது, அது பாதுகாப்பு டாக் வேணும்னா வளங்க. இல்லை ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வேட்டையாட போகிறீங்க அப்படின்னு அந்த காலத்தில் வேட்டையாட போகிறப்போ டாக் வேணுமா வளர்த்துக்கலாம். பட் இந்த இவ்வளோ க்ளோஸ் கான்டாக்டில் இந்த சலைவரி மட்டும்தான் கூடாது, அதுவும் இந்த காரணத்துக்காக தான். அப்படின்றதுனால தான் டாக்ஸை அந்த சலைவா பற்றக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸாக இருக்காங்க. பட்டா அந்த இடத்த நம்ம வாஷ் பண்ணணும், திரும்ப உதவு செய்யணும். அந்த மாதிரி சடங்குகள் இருக்கிறனால அதுலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறோமே தவிர வெறுக்கிறது அப்படின்றது இல்லை. ஆனால் இன்னொரு சம்பவம் இருக்குது அப்படின்னா என்னன்னா, ஒரு நாய் தாகத்தோடு இருக்குது. அந்த நாய்க்கு ஒரு விபச்சார பெண்மணி அவங்க தண்ணீர் கொடுத்தாங்க. தாகத்தில் இருக்கக்கூடிய நாய் மேலே ஒரு அன்பு காட்டினாங்க, கருணை காட்டினாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய குற்றத்தை, அந்த பெண்மணியோட குற்றத்தை அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்ற சம்பவத்தை இஸ்லாம் போதிக்குது. ஸோ உயிரினங்கள் கிட்ட அன்பு காட்டுறது, மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுறது தான் இஸ்லாம் சொல்லித்தருது. இப்போ நாயை துரத்தணும், விரட்டணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது.